ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல விஜய் ஆண்டனியோட நடிப்புல வெளியான சக்தி திருமகன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்லே 1989 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ ஒரு பொண்ணு தன் குழந்தையோட ஒரு பெரிய வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அந்த பொண்ணை அந்த வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களாம் சேர்ந்து ரேப் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. ரேப் பண்ணதும் இல்லாம அதை தற்கொலை மாதிரி காட்டணும் அப்படின்னு அந்த பொண்ணை தூக்குல தொங்க விடுறாங்க. இதை விசாரிக்கிறதுக்காண்டி போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே வராங்க. பெரிய இடத்துலேருந்து அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் குடுக்கறனால, அந்த பணத்த மறைச்சிருங்க அப்படின்னு பெரிய இடத்துலேருந்து உத்தரவு குடுத்துடுறாங்க. அதனால அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த பொண்ண எரிச்சிடுறாங்க. அதே மாரி அந்த குழந்தைய ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துடுறாங்க. அதுக்கடுத்து 2025 காட்டுறாங்க. 2025ல விஜய் ஆண்டனி இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸருக்குலாம் காசு குடுத்து ஏமாந்தவங்களா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அவங்க காச மீட்டு குடுக்குற மாரி ஒரு மாடரேட்டர் வேலை மாரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. கடைசியில விஜய் ஆண்டனியும் ஒரு பெரிய சம்பவத்துல மாட்டிக்கிறாரு. அந்த சம்பவத்துல விஜய் ஆண்டனி வெளிய வந்தாரா இல்லையா? 1989ல நடந்த அந்த சம்பவத்துக்கும் விஜய் ஆண்டனிக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற வில்லன விஜய் ஆண்டனி என்ன பண்ணாரு? கடைசியில என்னாச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் அருண் பிரபு அவரோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காரு. கதையில எங்கேயுமே குறை வைக்காம ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே கதையை நல்லா விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காரு. டைரக்டர் அருண் பிரபு சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே பல மெசேஜ வச்சிருக்காரு. இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பா ஒரு சர்ச்சைக்கு உள்ளார படம் மாதிரி தான் நமக்கு பார்க்கும்போது இருக்கும். ஏன்னா மெர்சல் படத்துல கடைசியில விஜய் ஒரு அரை மணி நேரம் பேசுவார் ஜிஎஸ்டியை பத்தி. அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரியே இந்த படத்திலையும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே விஜய் ஆண்டனி பேசுற டைலாகா இருக்கட்டும், சீனா இருக்கட்டும், அது எல்லாமே சர்ச்சையை உண்டு பண்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி டைரக்டர் எந்த பொலிட்டீஷியனுமே டைரக்டா வம்புழுக்காம இன்டைரக்டா வம்புழுத்திருக்காரு. அதை நம்ம படம் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம் இவர் யாரை வம்புழுக்கிறாரு அப்படின்னு. படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனியோட நடிப்பை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. இந்த படம் விஜய் ஆண்டனிக்கு ஒரு முக்கியமான படம் அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகலாம். எதுக்குன்னா இந்த படம் அவரோட 25வது படம். 25வது படம் சில பேத்துக்கு தான் லக்கு கொடுக்கும். அந்த வரிசையில விஜய் ஆண்டனிக்கு இந்த படம் கெரியர்லயே ஒரு பெஸ்ட் படமா அமையும். நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமோட்டோகிராஃபர் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே சூப்பரா காமிச்சிருக்காரு. அந்த பார்லிமெண்ட்ல நடக்கிற சீனா இருக்கட்டும், கடைசி கிளைமேக்ஸ் நடக்கிற அந்த டெனல் ஃபைட்டா இருக்கட்டும், அந்த டெனலை காமிச்ச விதமா இருக்கட்டும், அது எல்லாமே சினிமோட்டோகிராஃபர் சூப்பரா வச்சிருக்காரு. அதே மாதிரி சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மெசேஜும் டைரக்டர் வச்சிருக்காரு. ஃப்ளாஷ்பேக்லலாம் சினிமோட்டோகிராஃபர் அந்த போலீஸ் ஸ்டேஷனை காமிச்சது, அந்த ஆர்ட்டை காமிச்சது, சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி சில மெசேஜ அந்த பெயிண்டிங் மாதிரி காட்டுவாங்க. அது எல்லாத்தையுமே சினிமோட்டோகிராஃபர் வச்ச ஆங்கிள் ஒவ்வொன்றுமே சூப்பரா இருந்துச்சு, தரமா இருந்துச்சு. டைரக்டர் அருண் பிரபு சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே சூப்பரா வச்சிருக்காரு. அதே மாதிரி பணக்காரங்க எப்பயுமே பணக்காரங்களா தான் இருக்கணுமா, ஏழைங்க எப்பயுமே ஏழையா தான் இருக்கணுமா அப்படின்னு அந்த கருத்தெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிச்சிருக்காரு டைரக்டர் அருண் பிரபு. படத்துல ரொமான்ஸ் காட்சியா இருக்கட்டும், எமோஷனா இருக்கட்டும், அது எல்லாமே டைரக்டர் சூப்பரா வச்சிருக்காரு. எங்கேயுமே குறை வைக்காம அவரோட வேலையை நல்லா பண்ணியிருக்காரு. விஜய் ஆண்டனியோட கெரியர்ல இது ஒரு முக்கியமான படம் அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். அந்த அளவுக்கு அவரோட நடிப்பை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காரு. படத்தோட மியூசிக்ன்னு பார்த்தோம்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலேயே வேற லெவல்ல போட்டிருக்காரு விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனியோட மியூசிக்கை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவரு அவரோட ஒர்க்க சூப்பரா பண்ணியிருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு கிளைமேக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் அருண் பிரபு கதையில எங்கேயுமே குறை வைக்காம நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்துல எல்லாருமே அவரோட நடிப்பை சூப்பரா பண்ணியிருக்காங்க. படத்துல பெருசா நம்ம நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒரு சீன் கூட இருக்காது. அதனால இந்த படத்தை தாராளமா ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.9 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.